அதை தொடர்ந்து இந்த குப்பை பொறுக்குகிற பிள்ளைகள் மத்தியில நம்முடைய ஊழியத்தை பற்றி நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவங்களும் ஒரு அடிமைகள் தான். அவங்கள ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ் எப்படி பயன்படுத்துறாங்கன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்க மேலோட்டமா பாக்குறீங்க, நாங்க உள்ளேயே நுழைஞ்சு போவோம். சமூக விரோதிகள் தங்களுடைய துன்மார்க்க செயல்களுக்கு இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அவர்களை மீட்கிற பணியில இறங்க சொன்னார். அவர்களுக்காக முதல்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்க அவங்கள படுக்க வச்சு அப்படி ஆரம்பிச்சு அப்படியே அந்த தெருவே சண்டைக்கு வருவாங்க. கர்த்தர் அதுக்கப்புறம் அவங்களுக்காக நிரந்தரமான ஒரு இல்லத்தை துவக்க சொன்னதுனாலதான் இப்ப நாங்க குடியிருக்கிற அந்த வீடு வாங்கப்பட்டது. அதற்கப்புறம் இங்க சிட்டியில் அவங்கள வைத்திருந்தா ஓடி போறாங்கன்னு சொல்லிட்டு தான் எங்க போனோம், சிக்கஜாலாவுக்கு அதை மாற்றினோம். அதை குறித்த பல ஆராய்ச்சிகள்ல இறங்கின. நானே நேரடியா போவேன், பல இடங்கள்ல போய் கைகளை அழுக்காக்குவேன், காலை அழுக்காக்குவேன், உட்காருவேன், பேசுவேன், ஸ்டோரிஸ் கேஸ் ஹிஸ்டரிஸ் எடுப்பேன், உட்கார்ந்து எழுதுவேன். எழுதி 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 ஒரு பெரிய ஆர்டிக்கிள் உருவாக்க உதவி செய்தார். அதுவும் பல நாடுகள், அரசாங்கங்கள், பல நிறுவனங்கள் கரங்கள்ல போய், ஏன்னா நம்முடைய வெப்சைட் அதுலதான் ஃபேமஸ் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கான ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது.